இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய். அவன் தொலைச்சிட்டான், முடிச்சு விட்டான். நீ ஒன்றும் இல்லை உனக்கு. அதனால கடைசி அந்த ஓட்டு வச்சிருந்தது 1000-500 வித்து பொழைச்சிக்கிட்டு இருந்த. இப்போ அதையும் எடுத்துட்டாப்ல. இப்போ பிஜேபி அவருடைய வாக்கை உறுதி செய்து இது பார்க்கும். ஏற்கனவே நான் பேசுறேன், தம்பி கார்த்திக் கூட பதிவு செஞ்சான் பாருங்க. 40,000 வாக்கை கன்னியாகுமரியில் தூக்குச்சு. ஏன்னா அவ்வளவு மீனவனு கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், தூக்குடான்னு தூக்கிடுச்சு. இப்ப என்ன செய்யும், இஸ்லாமியர் கிறிஸ்தவ வாக்க பிஜேபி தூக்கும். இந்த திமுக என்ன செய்யும், அதிமுக வாக்கு, நாம் தமிழர் சீமா வாக்கு. தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் பாடம் இருந்தா நம்ம வீட்டுல தூக்கிட, அங்க சீமா பாடம் இருந்தா தூக்கிடுவான். ஐயா எடப்பாடி அது தெரியாம அவரு ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்றாப்ல. உங்களுக்கும் ஜத்தாயா பதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, ஐயா உங்களுக்கும் ஜத்தாயா கதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, கவனமா பண்ணுங்கய்யா. அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க, சேம் சைடு கோல் போடுவாங்கயா. மகாராஷ்டிரால போட்டிருக்காங்கயா. அவ்வளவு பெரிய ஆளு பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியலை கட்டி எழுப்பி கொண்டாண்டாப்ல. அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அவரோட கூட்டணி வச்சு வந்து 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு 30 கோடியை கொடுத்து தூக்கிட்டாங்க. இவன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாங்க. 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சு அவரை கட்சியே முடிச்சிட்டோம்ல. அவர் பேசுறாரு, சீமான் பேசுற அரசியல நாங்க பேசியிருக்கோன்னு, நாங்க மதம் என்று போனதுல சரிஞ்சிட்டோம், மொழி இனத்திலேயே நின்றுக்கணும்னு பேசுறாப்ல. ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாற முடியாது. இன்னைக்கு தமிழன்னா நாளைக்கு கன்னடனாவோ மலையாளியாவோ பீகாரியாவோ குஜராத்தியாவோ நோ சான்ஸ், வாய்ப்பில்லை ராஜா, மாற முடியாது. இவன் அவன் எல்லாரும் சரியா இருப்பான், நம்ம சரியாகணும் நினைச்சா தவறுன்றான். பயங்கரமா பேசி விட்டுருவான். பீகாரியா பகாரியா இவங்க தான் பேசினது. பஞ்சாபியரை தவிர வரையும் பஞ்சாபுக்குள் உள்ள விடாதீர்கள் பேசியவர் நம்மால் தான், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் தான். ஒரிசாவிலே கார்த்திகே பாண்டியன் அவரை அதிகாரத்தில் உட்கார வைக்க போகிறீர்களா? பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்மளை திருட்டு போய் பட்டம் கட்டி அங்க ஒழிச்சே விட்டான் நவீன் பட்நாயக். ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரல. ஆனா இங்க எத்தனை பேரு கும்மி அடிக்கிறான். நான் ஒருத்தன் கத்துறேன், நீ என்ன சேட்டை பண்றான் பாருங்க. நான் என் நிலம், என் உரிமை, என் தேசிய இனத்தின் இறையாண்மை என்று பேசும்போது பாசிசம், செப்பரேட்டிசம், சாவனிசம், பிரிவினைவாதம், பக்கவாதம், முடக்குவாதம், நீ எத்தனை நாள் பேசுறா, எவ்வளவு பேர் வேணாலும் பேசுறா. ஆனால் ஒரு நாள் நான் வெல்வேன், இதை யாவானும் மறைக்க முடியாது. மரத்தோட பேசிட்டுருக்காப்ல, மாட்டோட பேசிட்டுருக்காப்ல, தண்ணீரோட பேசிருக்காப்ல, கடலோட பேச போறாப்ல. ஒருத்தரெல்லாம் கடலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன்றாப்ல. உன்னையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சான்ல உங்க ஒப்பன் வாத்தியார், அவனை சொல்லணும். கடல்னா என்னன்னு தெரியல, உனக்கு தண்ணினா என்னன்னு தெரியல, மரம்னா என்னன்னு தெரியல. உனக்கிட்ட எல்லாம் ஆட்சியாதிகாரத்தை கொடுத்தோம்னாடா எங்களை சொல்லணும்டா. பைத்தியக்கார பயில்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் தந்தா, முத்து தந்தா, பவளம் தந்தா, சத்துக்கு மீன் தந்தா, நண்டு தந்தா, எறா சுறா எல்லாம் தந்தா, தாகத்துக்கு தண்ணி தந்தா, குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம குப்பையாக்கணும், அழுக்காக்கணும். குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும். நச்சு நீரை அழுக்க கொண்டு அவன் மூஞ்சில ஊத்தணும். கடலை கடலாவா வச்சிருக்க நீ? உனக்கு காமெடியா இருக்கு. கொந்தளிச்சு எழுந்தால் தரையில் இருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்கும்ன்றான். பாத்துக்க நீ. பூமிக்கென்று செல்ல குழந்தைகள் யாரும் கிடையாது. இப்ப என் வீட்டுலன்னா என் மனைவிக்கு செல்லம் இருக்கு, எங்க கிளி அவளுக்கு செல்லம், அந்த இசை இயல் எல்லாம் செல்லம், வெண்பா செல்லம், அப்படி இருக்கு. எனக்கு யாரும் அங்க வீட்டுல செல்ல, நான் அந்த கெஸ்ட் ஹோல் தான், போய் வர்றதுனால வருவான் போவான், யாரோ வந்து போறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு விருந்தாளி வந்து போற மாதிரி செல்லம் இருக்கு. ஆனால் பூமிக்கென்று யாரும் செல்லம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரிதான்.
ஆனால் தனக்கென்று பேரிடர் வந்தால் ஒருத்தனை மிச்சம் வைக்க மாட்டான். தாய்மை புனிதமானதுதான். ஒரு பெருவெள்ளம் ஆற்றிலே இந்த கரையில நிற்கிற குரங்கு தன் ஒரே குட்டியை தோளில் தூக்கி கொண்டு அக்கறைக்கு போக ஓடுகிறது, நீந்துகிறது. தோல் மேலே தன் குட்டியை ஏற்றி கொண்டு போகுது. போட்டு காற்றேன் பார் காட்சியை. அப்படியே ஓடுது வேக 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 வேகமா. இந்த குட்டி குரங்கு தாயின் கழுத்தை தலையை அழுத்துது அழுத்துது அழுத்துது. இந்த கரை போயிடலாம், ஆனால் தன்னை உள்ளே அழுத்தி தன் உயிரை இழக்கிற நிலைமைக்கு தள்ளிருமோ தன் குட்டின்னு குட்டியை தள்ளி விட்டுது. தள்ளி விட்டுட்டு என்ன செய்யுது? கரைக்கு போய் கரை சேர்ந்துருது. குட்டி வெள்ளத்தோட போயிருது. செல்லமாக வளர்த்த குட்டி தான், பெத்த குட்டி தான். ஆனால் தனக்கு பேரிடர் என்றால் கைவிட்டு. அது மாதிரிதான் இந்த பூமி தாய். பேரிடர் வந்தால் அது அப்பனும் இல்ல ஆத்தானும் இல்ல, எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிருவான். சுனாமியில எவனும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து விட்டு போனாலாடா? அந்த நிலை விரைவில் வரும், நீ எழுதி வச்சுக்க. ஆனா நம்ம அடிச்சுட்டு போகும்போது பக்கத்துல வந்தேன்னா, நான் அன்னைக்கே சொன்னலடா கேட்டியா, இந்த வேலையை அவ செய்வான்னு செஞ்சிருவா. நம்மளால எழுதுறான்ல தம்பி, 70 விழுக்காடு தண்ணி தம்பி, 30 விழுக்காடு தான் நிலம் தம்பி. அதுல சரி மாதிரி 2 30ல 10 விழுக்காடு காடு இருக்கணும். என்ன இருக்கணும்? 3 1 பங்கு காடு இருக்கணும். அப்ப 20 விழுக்காட்டு நிலத்துல இருந்துகிட்டா நீ இம்படி சேட்டை பண்ணிட்டு அப்படின்னு வச்சுக்க. தரையிலிருந்து சரியா 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு நிலமங்கும் தண்ணி தான் இருக்குன்றான். இப்படி இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்குல்ல. கடல் கொண்டு போனோம், பகிரில் ஆற்றணும், பன்மலை அடுக்கத்தெல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல நீங்க. குமரி கண்டம் உங்க கண்டம் எங்க? உப்பு கண்டம் இப்ப எங்க இருக்கு? அவர் ஐயா ஒரிசா பாலு பூம்புகார்ல பாடுற அந்த பாடுற உள்ள மூழ்கி கிடக்கு உன்னுடைய நகரம் சொல்றான்ல ஐயா. அது மாதிரி ஒரு நாள் நீ மூழ்கி கிடப்ப. கவனமா இரு. இப்ப என்ன பண்றது இவங்களேன்னு தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கு. காலையில இருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும். தேர்தல் ஆணையத்திற்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்க எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா எதிர்க்கிறேன்றீங்க. உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை கூப்பிடுறீங்க. அப்ப நீங்க சட்டசபையில கூட்டி ஒருவேளை ஐயா எடப்பாடி எதிர்த்து பேசினா நீங்க எதிர்த்து தர்க்கம் செஞ்சு இவ்வளவு பேராபத்து இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யல. நீங்க அவசரமா பிஎல் வந்த பூத் லெவல் ஆபீசரை போட்டு அதுக்கு ஆலோசனை, நாங்க உங்க ஆளுகள்லாம் காணொலியில அது இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி, இது என்னது? உங்க மாமன்ற உறுப்பினர்களா உங்க வாக்கை உறுதிப்படுத்திட்டு போறது. அப்ப எங்க வாக்கெல்லாம் பிஜேபி அவங்க வாக்கு. எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்ல. இப்ப அங்க வெளியேற்றப்பட்ட 81 லட்சம் பேர் இருக்கான்ல, அவன் இங்க வருவான். இங்க பீகார்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க. ஆனா எனக்கு என்ன சொல்ற? 2002ல போட்டியா? எங்க அம்மாட்ட போய் என் தாத்தா மாசிலாமணியும் பர்வதம்மாலும் இறந்து போயிட்டாங்க அம்மாச்சி. அவங்க ஓட்டு உரிமை எங்க இருக்குன்னு கேட்டா எங்க அம்மா எப்ப பாப்பா அங்கிட்டுன்னு போயிடும். என்ன அதான் நடக்க போகுது. இப்ப நீ வேணா பாரு, எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு. நீ எவனாவது இந்த ஃபார்ம்னு சொல்லு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க. நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. என்ன தம்பி அபவுட் சதீஸ் அப்படி போயிட்டு வேண்டிதான். நம்மளால இத பார்த்து பண்ணுங்க, நியாயமாற பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு. இவ்வளவுலாம் உங்களால 2 மாசத்துல இதை கொடுத்தா 5 கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால. ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது, அப்படியே கஷ்டமா இருக்கு. ஒரு 10 நாள்ல 5 கோடி பேருக்கு இந்த படிவத்தை கொடுக்க முடியற உங்களால, வீடுக்கு கொடுக்கறவங்களால வீடுக்கு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட முடியாதா? முடியும், செய்யக்கூடாது. அவருக்கு அதை எடுத்தா எங்களுக்கு லாபம் வந்துடும். அதனால பிரச்சனை. வணக்கம். அதனால மதிப்புமிக்க ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்றால் முழு ஈடுபாட்டோடு அதை எதிர்த்து இதை தடுத்து
இந்த SIR இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு ஒத்துழைக்க முடியாது, எடுக்க முடியாது. இந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் சொன்னது போல எல்லாருமே ஒத்துழைக்க மறுத்து மக்களும் ஒரு பெரிய போராட்டத்தை அங்கங்கே செய்து இதை தடுக்கணும். இந்த இரட்டை வாக்கு இறந்தோர்கள் வாக்கு செலுத்த அவர் பேர் இருப்பது கள்ள வாக்கு இதெல்லாம் தடுக்கணும் என்றால் ஒரு காலம் எடுத்து சரியான அதிகாரிகளை கற்றறிந்த பெருமக்களை அனுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவு உரிய ஊதியம் எல்லாம் கொடுத்து பயிற்சி முகாம் நடத்தி எங்கே நீக்கி அது இந்த அவசரமாக நவம்பர் 4 அறிவிச்சு பிப்ரவரி 7 முடிவு பெறும் என்கிறீர்கள். இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது யார் யார் எந்த கட்சியோட கூட்டணி யார் யார் எங்க என்னன்னு எல்லாம் பேசிருக்க காலத்தில் நீங்க திடீர்னு இந்த வாக்கையே சரி பண்ணோம்னா என்ன தம்பி, மேல கூரை பச்சை வண்ணத்துல போடலாமா மஞ்சளா போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கீழே அடித்தளத்துல குண்டை வச்சு தகர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால மதிப்பு மிக்க மாண்பு மிக்க மேன்மை மிக்க பெருமை மிக்க போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க நியாயமாரே. இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டியெல்லாம் மயிரே போச்சுன்ட்டு தருவா இறங்கி ₹1 ஓட்டு போட முடியாது, நீ எவன் நிக்க முடியாது. பெரிய சிக்கலாய் போரும் பாத்துக்க. ஒழுங்கா அதை கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் 29 தேர்தலுக்கு இடையில இந்த சிறப்பு செருப்பு திருத்தத்தில் அப்புறம் வச்சுக்க. புரியுதா? அன்பா சொல்லும் போது கேட்டுக்க.